வெல்கம் டு ஏஜென்ட் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.8. இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5, 1, 3, 4 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு a, b, 3, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்? ஃபங்க்ஷன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. R1, R2, R3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபங்க்ஷன் இல்லையான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு R1 எடுத்து எழுதிக்கலாம். R1 இஸ் ஈக்குவல் டு -5, A, 1, A, 3, B. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய்யை ஆரோ டயக்ராமில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய், எக்ஸோட எலமெண்ட்ஸ் எழுதலாம். -5, 1, 3, 4. நெக்ஸ்ட்டு ஒய்யோட எலமெண்ட்ஸ் A, B, C. R1ல் கொடுத்துருக்க நம்பர்ஸை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். -5, A, 1, A, 3, B. 4க்கு வந்து ஆன்சர் இல்லை. எக்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் ஃபங்க்ஷன். ஸோ R1 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ரீசன் கேட்டிருக்காங்க. 4 belongs to X, has no image, in Y. நெக்ஸ்ட்டு R2 எழுத போகிறோம். R2 is equal to -5, B, 1, B, 3, A, 4, C. மறுபடியும் ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். எக்ஸ் ஒய், எக்ஸோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். -5, 1, 3, 4. ஒய்யோடது A, B, C. R2ல் கொடுத்ததுக்கு வந்து ஏரோ போட்டுக்கலாம். -5க்கு B ஒரு ஏரோ, 1லேருந்து Bக்கு ஒரு ஏரோ, 3லேருந்து Aக்கு ஒரு ஏரோ, 4லேருந்து Cக்கு ஒரு ஏரோ. எக்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. R2 இஸ் அ ஃபங்க்ஷன். ரீசன் கேட்டிருக்காங்க, அதை எழுதணும். Each element of X has an unique image in Y. Next third, R3 is equal to -5A, 1A, 3B, 4C, 1B. ஏரோ டயக்ராம் போட்டுக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய், எக்ஸோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். -5, 1, 3, 4. ஒய்யோட எலமெண்ட்ஸ் A, B, C. R3ல் -5லேருந்து ஒரு Aக்கு ஒரு ஏரோ, 1லேருந்து Aக்கு ஒரு ஏரோ, 3லேருந்து Bக்கு ஒரு ஏரோ, 4லேருந்து Cக்கு ஒரு ஏரோ,
அகைன் 1லேருந்து பிக்கு ஒரு ஆரோ. எக்ஸ்லேருந்து ஒய்க்கு 2 டைம் ஆன்சர் போயிருக்கு. 1க்கு ஏ பின்னு. ஸோ R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். One belongs to X, has 2 image. A belongs to Y and B belongs to Y. 1லேருந்து ஏக்கு ஒரு ஆரோ வந்திருக்கு, பிக்கு ஒரு ஆரோ வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். சம் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.